கோவையின் புதிய மேயரானார் செந்தில் பாலாஜியின் மனைவி. சற்று முன் வெளியான பரபரப்பு தகவல்கள். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தமிழ்நாட்டில் கோவை, நெல்லை மாநகராட்சி மேயர்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்துள்ளதன் பின்னணி தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. கோவை மாநகராட்சியில் மொத்தம் உள்ள 100 வார்டுகளில் 96 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தது. கோவை மாநகராட்சி பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் 19வது வார்டு கவுன்சிலரான கல்பனா ஆனந்தகுமார் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கவுன்சிலர்களுடன் தொடர்ந்து மோதல் போக்குடன் நடந்து கொண்டதாக புகார்களும் எழுந்து வந்தன. இதன் காரணத்தினால் மேயரை கண்டித்து திமுக கவுன்சிலர்களை மாநகராட்சி கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த நிகழ்வும் நடந்தது. மேலும் டெண்டர், கமிஷன் விவகாரங்கள் தொடர்பாகவும் திமுக கவுன்சிலர்களே பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்தனர். அதேபோல நெல்லை மாநகராட்சியில் மொத்தம் 55 வார்டுகள் உள்ளன. இதில் 51 வார்டுகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கவுன்சிலராக இருந்து வந்தனர். நெல்லை மேயராக திமுகவை சேர்ந்த சரவணன் இருக்கிறார். மேலும் கவுன்சிலர்களில் ஒரு தரப்பினர் மேயர் சரவணனுக்கு ஆதரவாகவும் மற்றொரு தரப்பினர் அவருக்கு எதிராகவும் செயல்பட்டு வருகின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திமுக கவுன்சிலர்கள் 38 பேர் மேயர் சரவணனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர ஆணையரிடம் மனு அளித்துள்ளனர். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மோதல் போக்கை முடிவுக்கு கொண்டு வந்தார். எனினும் அதிருப்தியில் அடங்கிய வாடில்லை. தொடர்ச்சியாக கோவை மற்றும் நெல்லை மாநகராட்சியில் மேயர் மற்றும் கவுன்சிலர்கள் இடையே பூசல் இருந்து வந்தது உண்மையாக வெளிவந்தது. இதனைத் தொடர்ந்து லோக்சபா தேர்தல் பரபரப்புகள் நீங்கிய பிறகு முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலினின் அறிவுறுத்தலின்படி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு இதை விசாரணை நடத்தினார். அந்த வகையில் கோவை மாநகராட்சி மற்றும் நெல்லை மாநகராட்சி நிலவரம் தொடர்பாக நேரடியாக விசாரித்து அமைச்சர் நேரு கொடுத்த ரிப்போர்ட்டை தொடர்ந்து கட்சி தலைமை மேயர் அதாவது கல்பனாவையும் நெல்லை மேயர் சரவணனையும் ராஜினாமா செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளது. எனினும் இருவரையும் மாற்றுவதில் தலைமை உறுதியாக இருந்துள்ளது. ஊரக உள்ளாட்சி பதவிக்காலம் விரைவில் முடிவடைய உள்ள நிலையில் அதற்குள் இந்த பிரச்சனைகளை தீர்த்து தலைமையை அதாவது நிலைமையை சுமூகமாக்க வேண்டும் என்று தலைமை முடிவெடுத்திருக்கிறதாம். இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் பல மாதங்களாகவே சர்ச்சைகளில் சிக்கி வந்த 2 மேயர்களும் ஒரே நாளில் அடுத்தடுத்து ராஜினாமா செய்துள்ளது திமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. இது கட்சிக்குள் குழப்பம் ஏற்படுத்தி வரும் மற்ற நிர்வாகிகளுக்கும் முதல்வர் ஸ்டாலினின் கொடுக்கும் மெசேஜ் என்கிறார்கள் அறிவாலய வட்டாரத்தினர். மேலும் அது மட்டுமில்லாமல் தற்போது வெளியான தகவலின்படி கோவையில் மேயர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து தற்போதோ செந்தில் பாலாஜியின் மனைவியை மேயர் பதவிக்கு அமர வைக்கலாம் என்று திமுக தலைமை முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன.